ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 60வது நாளை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோ 50 கிராம் இருக்காங்க. ஹரிணி ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 67 கிலோ இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோ இருக்காங்க. வந்து ஒரு 5-5.5 கிலோ கிட்ட வந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கடுமையான டயட்டுன்னு இல்லாமல் கரெக்டாக ஆரோக்கியமாக எடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணும்பொழுது இவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் லீவ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து நிறைய ஃபுட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். வெளியே போகும்போதெல்லாம் என்னென்ன அவங்க விருப்பப்படுறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்த டைம் போக இந்த 2 மந்த்ஸில் ஹரிணியும் சரி ராகவும் சரி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரொம்ப அவங்களும் கவனமாக இருந்தாங்க. வெளியே இருந்து எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வீட்டில் நான் என்ன கொடுக்குறனோ அதை தான் சாப்பிட்ணும். இல்லை ஹரிணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் வேறு. ஏன்னா அவங்க நடுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தான் இந்த லீவில். இப்போது இன்னியோட இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றதுனால இனி ஒர்க் அவுட் பண்ணுவாளா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாள். ஏன்னா இந்த வருஷம் அவங்க +2 ஆல்ரெடி சொல்லிட்டு அம்மா நான் இன்னும் வந்து நல்லா வெயிட் கம்மி பண்ணணுமா, குறைஞ்சபட்சம் ஒரு 7 கிலோவாவது நான் குறைக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன், நீ ஆல்ரெடி வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வர, இன்னும் வந்து வெளியே இருக்க ஃபுட்டு நம்ம சாப்பிடாம இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணோன்னா உனக்கு மைல்டாக வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே தான்மா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போது கூட நான் இதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்கா. ஆனால் ஒர்க் அவுட் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டு. ஓகே பார்ப்போம். நான் கண்டிப்பாக ஹரிணி ஸ்கூலுக்கு கிளம்புனா கூட அவங்களோட டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான வீடியோ நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஹரிணிக்கு இந்த வெயிட் லாஸில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட பழகிட்டாங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட ஆகும். நைட் 10 மணிக்கு சாப்பிடுவா, 10:30 மணிக்கு சாப்பிடுவா. அந்த டைம் இது இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ கரெக்டாக 6:30 மணிக்கு சாப்பிட்றா. இப்போ வீட்டில் இருக்கிறனால 6:30 மணிக்கு சாப்பிட்றாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 6:30 மணிக்கு அவங்க சாப்பிட்டாலும் இப்போ படிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடும். அந்த சமயங்களில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் சூடு பண்ணி கொடுத்து நம்ம படுக்க வச்சோன்னா தான் கண்டிப்பாக அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். இல்லை அப்படின்னா பசியில் ஒரு சில சமயங்களில் தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, சாயங்காலம் 6:30 மணிக்கு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போவே அதை நம்ம பழக்கப்படணும்னா தான் ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் படிக்கிற பசங்க படுக்கிறதுக்கு ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடும். இவங்க 6:30 மணிக்கு சாப்பிட்றாங்க, 11 மணிக்கு படுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் லாங் கேப் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சில பசங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அந்த கேப்பில் கண்டிப்பாக பசிக்கும். அதனால் குழந்தைங்க படுக்கும்பொழுது ஒரு டம்ளர் பால் கொடுத்து படுக்க வைக்கிறது நல்லது. பாலில் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அப்போ தான் படிக்கிறதும் அவங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் ஹரிணியோட வெயிட் லாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். இந்த 2 மந்த்ஸில் ஹரிணி 5 kg குறைஞ்சது எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.